ஸோ இப்போ நான் சொன்னது எல்லாமே வந்து என்னதுங்க, ஒவ்வொரு இதுலேயும் எவ்வளவோ ப்ரோட்டீன் இருக்குது அப்படிங்கிறது. ஸோ இது கூட வந்து கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருக்குது. நான் டெய்லி எப்படி வந்து அதை நான் ஃபாலோ பண்ணலாம், எப்படி வந்து சிம்பிளாக மாற்றிக்கலாம். ஒரு 25 கிராம் நம்ம ஆட் பண்ணணும். ஆல்ரெடி வந்து நம்ம சாப்பிட்ருக்கிறதுல ஒரு 40 கிராம் சாப்பிட்ருக்கோன்னா இன்னொரு 25 கிராம் ஆட் பண்ண போகிறோம். அதுக்கு நம்ம என்ன பண்ணலான்னா ரொம்ப சிம்பிள். நம்ம டெய்லி சாப்பிட்ற உணவுகளில் இப்போ உதாரணத்துக்கு காலையில் நம்ம ரெகுலராக சாப்பிட்றது என்னங்க, 3 இட்லி சட்னி. ஸோ இந்த 3 இட்லியை பதிலாக 2 இட்லியாக மாற்றிட்டு அதுக்கு பதிலாக ஒரு அடை தோசை. அடை தோசை அப்படின்னா ஃபுல்லாக பருப்பில் செஞ்ச அடை தோசை. ஏன்னா நிறைய பேர் அடை தோசை என்னென்னா பருப்பு கொஞ்சமாக போட்டு அரிசி கொஞ்சமாக போட்டு அடை தோசைன்னு பேர் வச்சுக்கிறாங்க. அப்படி கிடையாது. அடை தோசை அப்படின்னா பருப்பு தோசை, 100% பருப்பு மட்டுமே செஞ்ச தோசை. ஸோ இது ஒரு அடை தோசை நம்ம ஃபுல்லாக நம்ம எடுத்துக்கும் போது அது கூட சாம்பாரில் எக்ஸ்ட்ரா டால், சாம்பாரில் வந்து தண்ணி ஊற்றி நம்ம வந்து இது பண்ணக்கூடாது. ஸோ அதனால் வந்து சாம்பாரில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டால் போட்ட சாம்பார் இதை நம்ம சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா அதில் ப்ளஸ் வந்து ஒரு 1/2 கப் கர்டு. இந்த 3 விஷயத்த வந்து காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டில் நம்ம சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 8லேருந்து 10 கிராம் ப்ரோட்டீனை அதில் ஆட் பண்ண முடியும். அடுத்தது நம்மளோட ஸ்நாக்ஸ், டீ, பிஸ்கட். இதுதான் வந்து பெரும்பாலான ஆஃபீஸுகளில் ஸ்நாக்ஸாக எடுத்துக்கிறாங்க. அந்த 2 பிஸ்கட்டை வந்து கட் பண்ணிவிட்டு அதுக்கு பதிலாக ஒரு 1/2 கப்பு வந்து நம்மளோட ஸ்ப்ரவுட்ஸு, முளைக்கட்டின பயிர் வகையில் வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதில் ஒரு 6 கிராம் ப்ரோட்டீன் நமக்கு கிடைக்கும். அதுக்கடுத்து மத்தியான லஞ்சு வந்து 2 கப்பு அரிசி ப்ளஸ் சாம்பார், நமக்கு பொரியல் இதெல்லாம் சேர்த்து சாப்பிட்றோம். இந்த 2 கப் அரிசி சாதத்தை பாதி 1 கப்பாக குறைச்சிட்டு அதுக்கு பதிலாக நான் சொன்ன மாதிரி ஆல்ரெடி சொன்ன மாதிரி சாம்பாரில் எக்ஸ்ட்ரா டால் இல்லைனா தட்டைப்பயிறு, பச்சைப்பயிறு இந்த மாதிரி ஏதாவது வந்து கடைசல் வந்து நமக்கு வந்து பருப்பு எக்ஸ்ட்ரா இருக்க மாதிரி சேர்த்துக்கலாம். அது கூட 1 கப்பு சுண்டல், கண்டிப்பாக ஒரு 1/2 கப்பு கர்டு இதை சேர்த்துக்கிட்டோம்னா லஞ்சில் வந்து நம்ம கிட்டத்தட்ட வந்து ஒரு 15 கிராம் வந்து நம்மளோட ப்ரோட்டீன் அளவை இன்க்ரீஸ் பண்ண முடியும். அதுக்கு அடுத்த அளவில் பார்த்திங்கன்னா நம்மளோட ஈவினிங் ஸ்நாக்ஸு முறுக்கு, பஜ்ஜி, போண்டா, மிக்சரு இந்த மாதிரி சாப்பிட்றதுக்கு பதிலாக காஃபி டீயோட 1 கப்பு நிலக்கடலையோ இல்லை 1 கப்பு கருப்பு சுண்டலோ, 1 கப்பு நிலக்கடலையோ 1 கப் கருப்பு சுண்டலோ, அப்படி இல்லாட்டி 2 முட்டை இந்த மாதிரி சாப்பிட்டோம்னா ஒரு 8லேருந்து 10 கிராம் நம்மளோட ப்ரோட்டீன் இதை வந்து நம்மளால் ஆட் பண்ண முடியும் நம்ம அந்த உணவில். அதுக்கப்புறம் இரவு உணவு பொதுவாக எல்லார் வீட்டில் நாங்கள் தோசை, சப்பாத்தி இந்த மாதிரி தான் இருக்க போகுது. 3 தோசை 3 சப்பாத்தி இந்த பதிலாக ஒரு 2 தோசை. அது கூட நான்வெஜ் சாப்பிட்றவங்க தான் முட்டை குழம்பு சாப்பிட்லாம், அப்படி இல்லைன்னா பன்னீர். ஸோ அதே போல் சப்பாத்தி கூட முட்டை குழம்போ இல்லை பன்னீரோ ஆட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா இதில் ஒரு தோசையோ இல்லை ஒரு சப்பாத்தியோ நம்ம குறைக்கும் பொழுது அதில் ஒரு 10லேருந்து 12 கிராம் நம்மளால் வந்து ப்ரோட்டீனை ஆட் பண்ண முடியும். நைட்டு தூங்க போகும்போது தேவைப்படுறவங்க பால் குடிக்கிறவங்க 1 கப் பால் குடிக்கலாம். ஏன்னா பாலில் வந்து ப்ரோட்டீன் இருக்குன்னு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். 1 கப்